Hey guys, welcome back to Priya Sura's Hut. இந்த பறவை வந்து ஒரு 1 மந்த்தாவே காலையில, மதியம், சாயந்தரம்னு வந்து கத்திட்டுருக்காங்க. அம்மா வீட்லயுமே நான் இத பார்த்துருக்கேன். இந்த சவுண்ட கேட்டுருக்கேன். பட் என்ன பறவைன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. உங்களுக்கு யாராச்சும் இந்த பறவைய பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நைட்டே வந்து தம்பி துணியெல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து ஆன் பண்ணுறது மட்டும்தான். ஆன் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க்கும் ஆன் ஆயிடுச்சு. காலையிலே எழுந்து போர்ட்டிகோவெல்லாம் தட்டி பெருக்கிட்டு மாஃப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெகுலராக இந்த வேலை நான் பண்ணுவேனா அப்படின்னா இல்லை தான். ஏன்னா எங்கள் மெய்டு இருக்காங்க ஆல்ரெடி க்ளீனிங்க்கு. பட்டு அவங்க வந்து ஒரு 10 டேஸ் லீவ் அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால என் மாமியார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன தான் வேலைக்காரங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னுட்டு. சரி அந்த 10 டேஸ்க்கு எதுக்கு மெய்டு வைக்கணும், நாமளே மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நிறைய பேர் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க, நாமளும் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு போர்ட்டிகோவெல்லாம் நல்லா பெருக்கி எடுத்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு மேலே போயிட்டுருக்கு. அதனால் மண் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்த வேறு கீழே இருக்கிறது எல்லாமே சாப்பிட்றான். 1 வீக் ஆகிடுச்சு மாஃப் போட்டே. அந்த டைம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். அவனும் விட மாட்டேங்கிறான். அதனால இன்றைக்கி எப்படியாச்சும் எழுந்து போட்டே ஆகணும்னு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அடுத்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மணி பிளான்ட் நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருச்சு. சரி மச்சாண்டார் கேட்டிருந்தாங்க, மணி பிளான்ட் இருக்குது பார்த்துட்டு நானே தரட்டான்னு கேட்டேன். கட் பண்ணி கீழே போடுறதுக்கு இந்த மாதிரி யாருக்காச்சும் கொடுக்கலாமே அப்படின்னு தான் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். அவ்வளோதான், வீடு ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாஃப் போட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே நான் தான் வீட்டு வேலை எல்லாமே. ஆயுத பூஜையெல்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வீட்டையே புரட்டி போடுற மாதிரி தான் வேலை செய்வோம். பட் இப்போ வந்து சும்மா ஒரு 2 வேலை செஞ்சாலே சேர்த்து செஞ்சாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதுவும் ஆஃப்டர் டெலிவரி சொல்லவே வேண்டாம். எனக்கு வந்து சி செக்ஷன் தான். ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பேபியை உள்ள நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறதுனாலையா இல்லை நாமளே டயர்ட் ஆகிரோமாங்கிறது எனக்கு தெரியல. பாதிக்கு மேலே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. உள்ள க்ளீனிங் ஒர்க்கும் பேரலாக இழுத்து வேற போட்டுக்கிட்டேன். ரொம்ப டயர்டானதுனால ஹஸ்பண்ட் தான் உள்ளெல்லாம் மாப் போட்டு கொடுத்தாரு. நல்ல வேளை மதியம் வந்து பெருசாக சமையல் எதுவுமே இல்லை. முன்னாடி நாள் செஞ்சதே இருந்துச்சு. சரி அதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு மட்டும் எதாவது செஞ்சுக்கலான்னு காலையில் அவருக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். மதியத்துக்கு மட்டும் தம்பிக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கணும். எனக்கு மட்டும்தான் இப்படியா? ஆனால் எல்லாருக்கும் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறது தான். பார்த்து அப்படியே மெய் மறந்து, ச்சே எப்பேர்ப்பட்ட சாதனை பண்ணியிருக்க பிரியா அப்படின்னு நம்மளை நாமளே தோள் தட்டிக்குவோம். அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமாக போட்டுட்டு வந்து பார்த்துட்ருந்தேன். அவ்வளோதாங்க, வீடு எல்லாமே வெளியில் ஃபுல்லாக போர்ட்டிகோ ஃபுல்லாக மாஃப் போட்டு எடுத்தாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டடா! சாக கடந்த பிளான்ட்டுன்னு தான் சொல்லணும். கடைசியாக நல்லா புசு புசுன்னு வந்துட்டாங்க. ஒரு உயிரோட வேல்யூ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பார்த்தா தான் உண்டு. அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் உள்ளே பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கலை. தம்பி எழுந்துட்டார். அவர் ரொம்பவே கிளிங்கியாக இருக்கார். இப்போல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கணும், தூக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. முக்கால்வாசி நேரம் அழுதுகிட்டே இருந்தார். ஏன்டா வேலை செய்ய ஆரம்பித்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு தம்பிக்கு மதியத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவருக்கு பீட்ரூட் தான் செஞ்சுருந்தேன். இப்போ மேக்ஸிமம் அவர் வந்து வீட்டில் செய்கிறதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தனியாக சமைக்கிறதில்ல. இந்த மாதிரி அக்கேஷ்னலாக ஏதாவது ஒரு நாள் சமைச்சா தான் உண்டு. ஆக்சுவலாக நம்ம எல்லார் லைஃப்லேயுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம பிளாங்காக ஒரு மாதிரி பிளைண்டாக உட்காந்துருப்போம். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். அந்த டைமில் வந்துட்டு எனக்குமே அந்த மாதிரி ஒரு பீரியட் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையில் அப்படியே நின்று போயிடும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டேன். சரி அதை வந்து அதில் நம்ம நினைக்கிற மாதிரியே வரும். நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். அதனாலேயே இதை மாற்றணுன்றதுக்காகவே வேறு ஏதாச்சும் பண்ணலாமே, ஹாபியாக மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு
புக்ஸ் படிக்கலான்னு டிசைட் பண்ணேன். வழக்கமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்த்டேக்கு கேக் வெட்டுவாங்க. இந்த டைம் எனக்கு கேக் வேண்டாம், எனக்கு புக்ஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்டு வாங்கிட்டேன். அ அதுதான் என் வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னு நான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இப்போ சொன்னேன். இந்த புக்கு வந்து எனக்கு இப்போ தான் கையில கிடைச்சது க்ளீன் பண்ணும்போது. அப்போ கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "நான் இது என் லைஃபையே சேஞ்ச் ஒரு புக்கும் உன் லைஃபை சேஞ்ச் பண்ணுமா?" அப்படின்னா. ஆனால் அது நிஜம்தாங்க என் லைஃப்பில். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு தான். இதில இருந்த ஒரு அழகான வார்த்தைன்னு சொல்லணும்னா, நம்ம வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையா மாறுதுன்னே சொல்லணும். இதில பார்த்தீங்கனாலே தெரியும். நெறைய லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். எல்லாமே நான் படிச்சு அன்னைக்கு அத நெனச்சுட்டு மறந்துட்டேன். பட் அதுவே என் லைஃபா மாறியிருக்குங்கிறது இப்ப அத திருப்பி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது. நெறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் இந்த புக்ல. ஒரு ஒய்ஃபா எப்படி சக்சீட் பண்றதுன்னு, ஒரு ஃப்ரெண்டா, இல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா, இல்ல என்னென்ன நம்ம லைஃப்ல சக்சீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குங்கிறத நம்ப வச்சிரும் ரொம்ப சீக்கிரம் இந்த புக்கு. நீங்களும் என்ன மாரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி பாசிட்டிவ் சைடா உங்களோட ஹாபிய திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறத நீங்க கண்ணால பார்க்கலாம். பட் நான் மறந்துட்டேன். இப்ப தூசு தட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம படிச்ச வார்த்தைகள் எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையா மாறியிருக்குன்ட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.